நேத்ரோதியாவின் 22வது ஆண்டு விழா அக்டோபர் 2, 2002 நேத்ரோதியா ஒரு சிறு கட்டிடத்தில் நாங்கள் எங்களுடைய பயணத்தை ஆரம்பித்தோம். ஒரு பார்வையற்றவங்களுக்கு தங்குவதற்கும் கல்வி பயில்வதற்கும் பயிற்சி மேற்கொள்வதற்கும் சரியான ஒரு இடவசதி இல்லாமல் சென்னையில் அவங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அதனால ப்ராப்பராக அவங்களுக்கு எஜுகேஷன், ஷெல்டர் அண்ட் ட்ரைனிங் இது கொடுக்கணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தில் ஆரம்பித்தோம். Just with 82 rupees in my pocket, I started this institution on 2002. So that's the humble beginning. இந்த வரலாறு ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தரும் அவர்களால் இயன்ற அந்த ஹெல்ப்பை பண்ணதுனால தான் இந்த அமைப்பு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. முக்கியமான ஒரு நபர் நம்மிடையே வந்திருக்கா, திரு தினேஷ். அவர் கோவை பழமொழி நிலையம் நடத்துறாரு. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நேத்ரோதியாவுக்கு தொடர்ந்து காய்கறிகள் இலவசமா வழங்கிட்டு வரார். Gopi, thank you for giving us this opportunity. I am more of a volunteer than a guest, which I believe all the guests here are. I think time has come for Netrodaya, where it is not only serving hundreds of people in need for differently abled, but it is time to serve thousands of people, Gopi. Thank you for giving us this opportunity to be a part of KPN. I will always stand by you in this journey, Gopi. Loving you so much, Gopi. பட்டினியா கிடந்தாலோ பிள்ளைக்கு பால் கொடுப்பா, பால் கொடுக்கும் பிள்ளை மோகம் பார்த்தே பசி மறப்பா. இளவட்டமான பெண்ணோ என்ன தேச்சு குளிக்க வைப்பா, உச்சி முதல் பாதம் வர உச்சி கொட்டி மகிழ்ந்திடுவா. நெஞ்சிலே நடக்க வைப்பா, நிலாவ பிடிக்க வைப்பா, பிஞ்சு விரல் நகம் கடிப்பா, பிள்ளை எச்சில் சோறு திம்பா. பல்லு முளைக்க நெல்லு மொனையா மெல்ல மெல்ல தான் கீறிடுவா. பல்லு முளைக்க நெல்லு மொனையா மெல்ல மெல்ல தான் கீறிடுவா. உன்னையும் எண்ணையும் படைச்சதிங்கே யாருடா, என்னை எப்பொழுதும் வாழ வைப்பது தாயடா. பெத்த பிள்ளைய வளர்க்குறதே பாரமா நினைக்கிறேன் இந்த காலத்துல. இத்தனை பிள்ளைய தான் பிள்ளையா தோல்ல போட்டு வளர்க்குற கோபி மாதிரி ஒரு அம்மா கிடைக்கிறதுக்கு நேத்ரோதியா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நேத்ரோதியான்ற மரம் பட்டு போகாம இருக்கணும்னா கனிமொழி மேடம்ன்ற வேறு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தான் நேத்ரோதியா அவ்வளவு பிளாசமிங்கா இருக்கு. அதனால so happy madam to have you here. உருட்டி விளையாடும் தாய கட்ட நீ, வழுக்கி விழ வைக்கும் வாழமட்ட நீ, மனக்கும் மலையாள கொழா புட்டு நீ, திரும்பி பார்க்காத தென்னாவட்டு நீ. உன் கண்ண குழியோடு ஒரு பல்லாங்குழியாடு, என்ன முத்தமிட்டு மூடு, கொஞ்சம் சத்துணவு போடு. கன்னித்தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா, கட்டு மர துடுப்ப போல இடுப்பு ஆட்டுறா. இவ கள்ளுப்பன உதட்ட காட்டி கடுப்பு ஏத்துறா. என் சுவாச காற்றே வரும் பாதை பார்த்தே உயிர் தாங்கி நான் இருப்பேன். மலர் கொண்ட பெண்மை வாராமல் போனால் மலை மீது தீ குளிப்பேன். என் உயிர் போகும் போனாலும் துயரில்லை பெண்ணே, அதற்காகவா பாடி
வரும் எதிர்காலம் உன் மீது பழிபாடும் பெண்ணே, அதற்காகத்தான் வாடினேன். உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு, நேத்ரோதயாவின் நினைவே நினைவே எங்கள் நெஞ்சோடு கலந்து விடு. இங்கே வந்து நான் எவ்வளோ இன்ஸ்பயர் ஆயிருக்கேன்னா, எனக்கு இது வந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ் ஆஃப் மை லைஃப்க்கு இது ஒரு வைட்டமின் பூஸ்ட் மாதிரி. அவ்வளோ இன்ஸ்பைரிங் டே இட்ஸ் பின் டுடே. சில காலமாய் நானே சிறை வாழ்கிறேன், உன்னை பார்த்ததால் தானே உயிர் வாழ்கிறேன், தூக்கம் விழிக்கிறேன், பூக்கள் வளர்க்கிறேன், சில பூக்கள் தானே மலர்கின்றது, பல பூக்கள் ஏனோ உதிர்கின்றது, கதை என்ன கூறு, பூவும் நானும் வேறு, ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன், உன் கையில் என்னை கொடுத்தேன், நீதானே புன்னகை மன்னன், உன் ராணி நானே, பண்பாடும் பாடகன் நீ, உன் ராகம் நானே, ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன், உன் கையில் என்னை கொடுத்தேன். விளையாடு மங்காத்தா, விடமாட்டா எங்காத்தா, வெளி வேஷம் போடாட்டா, நான் வெற்றி கிட்ட வராதா, नाचले उड़ती पतंगले खुद पे तो ढूंढ ले, ये हाथ थाम ले, सोच ले क्या है मजबूरियां, सुन मेरी दास्तां, हट लो गुस्ताखियां. நேத்ரோதயாவுடைய 22வது ஆண்டு விழாவிலே கலந்து கொள்வதிலே மிகப்பெரிய பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய, நேத்ரோதயாவை உருவாக்கி இருக்கக்கூடிய கோவிந்த கிருஷ்ணன் அவர்களே, தலைவர் கலைஞர் அவர்கள் அளித்த ஒரு இடத்திலே நின்று கொண்டு அங்கே எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, 22 ஆண்டுகளாக தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே மிகப்பெரிய பெருமை அடைகிறேன். நேத்ரோதயா தொடர்ந்து, ஏன்னா ஒரு தொண்டு நிறுவனத்தில் நடத்தணும்னா அது சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு நாளும் சேலஞ்சஸ் இருக்கும். எதுக்காக நமக்கு எதிர்த்து வழக்கு போடுறாங்க, எதுக்காக நமக்கு தடையாக உருவாக்குறாங்க அப்படின்னு நமக்கு புரியவே புரியாது. ஆனால் யாராவது ஒன்று நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எதையாவது ஒன்று நமக்கு எதிர்த்து செய்து கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் அந்த தடைகளை மீறி நம்ம யாருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு நம்ம மேலே இருக்கக்கூடிய சில புரிதல் இன்மைகள், அதையும் தாண்டி நம்ம 22 வருஷம் அந்த மக்களுக்காக, தனக்கு பார்வை இல்லை என்பதை தாண்டி அப்படி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை நான் காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு முன்னெடுப்பை எடுத்து இத்தனை ஆண்டுகளாக அதை வெற்றிகரமாக நடத்தி கொண்டு ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய நேத்ரோதயா, அது மட்டும் இல்லாமல்
நேத்ரோதயா அமைப்பிலே தொண்டாற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அத்தனை வாலண்டியர்ஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, நன்றியை நான் இந்த மேடையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பேசிய கோவிந்தகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார்கள், என்னோட இம்பெடிமெண்ட் தான் என்னுடைய பலம் அப்படின்னு சொன்னார். தன்னுடைய குறையை எதுன்னு இந்த சமூகம் நினைக்கிறதோ அதையே பலமாக மாற்றுவது என்பது ஒரு மிகப்பெரிய வன்மை, மிகப்பெரிய பலம், மிகப்பெரிய திறமை. அந்த திறமை இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.